ஃப்ரீ ஃப்ரீ மார்க்கெட் எல்லாமே கிடைக்கும். இங்க நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம். புரி 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 ஒரு நிமிஷம் விட்டா போதுமே, உன் வேலையை காண ஆரம்பிச்சிடுவியே. இந்த மாதிரி சுத்துறதுக்கு பதிலா எனக்கு உதவி பண்ணலாம்ல. கஸ்டமர் யாரும் வரலமா, அதனால எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதான். நீ ஒண்ணு கவலைப்படாத ஷின்சான். இன்னும் மன்னிக்கணும், நீங்க பிரின்சிபல் தானே? வணக்கம் சார். வணக்கம். தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க எப்பவும் இப்படிதான் கண்டுக்காதீங்க. இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. சரி. நான் உங்க கடையை பார்க்கலாம் தான் வந்தேன். கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் எதுவும் வித்து போகல. லாபம் அதிகமா வரணும்னு எங்க அம்மா எல்லாத்துலயும் லாபம் அதிகமா வச்சிருக்காங்க. அதனால கவலைப்படாதீங்க, நிச்சயமா வருவாங்க. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் துணிங்களா? ஆமா, விக்கலனா வேற யாருக்காவது ஃப்ரீயா கொடுத்துட்டு போக வேண்டியதா? என்ன பண்றது? அம்மா நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வித்துட்டு நாம போய் சுஷி சாப்பிடலாம். என்னமா? ஆமா, இது ஒரு நல்ல சான்ஸ். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேடம், நான் ஒரு பிரின்சிபல். சின்ன பசங்க துணியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஆமால, மறந்துட்டேன். இருங்க, நான் உங்களுக்கு வேற ஒண்ணு கொடுக்குறேன். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு கிடைச்ச ஒரே கஸ்டமர் இவர்தான். இவர் ஏதாவது வாங்குற வரைக்கும் இவரை நான் விட போறது இல்ல. ஓ, என் கண்ணுக்கு எல்லாம் தெரியுது. விஷமுள்ள பயங்கரமான ஸ்பைடர். வலையில சிக்கின கஸ்டமரை நான் விட மாட்டேன். இதுக்கு தேவையில்லாம பேசி என் வியாபாரத்தை கெடுக்கிற ஷின்சான். கஸ்டமர் உங்க கடைக்கு வரதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழியை யோசிச்சா நல்லா இருக்கும் மேடம். அது என்ன வழி? இங்க வாங்கன்னு கூப்பிடலாம். ஷின்சான் என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் என்ன சொன்னாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கஸ்டமர்ஸ் எல்லாம் தடிக்கு விழுந்துருவாங்கப்பா, அப்படி பண்ணாத. அப்ப வேற வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. மீன் பிடிக்க தூண்டில் போட்டா பத்தாது, அந்த தூண்டில் முனையில ஒரு இறையும் இருக்கணும், அப்பதான் பிடிக்க முடியும். எப்படி தூண்டில் போடுறதுன்னு காட்டுங்க பாப்போம். சரி, நானே சொல்லி கொடுக்கறேன். விலை எங்கேயுமே கிடைக்காத விலை. கஸ்டமர் எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டாங்க சார். எல்லாருமே போயிட்டாங்களே. நான் கத்துனது அவ்வளவு மோசமாவா இருந்தது? பிரின்சிபல் சார், என்ன? இத வச்சுக்கோங்க. இத வச்சு உங்க முகத்துல மசாஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்கின்னும் மிருதுவாயிடும், உங்க இமேஜும் மாறி போயிடும். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. படக் 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 படக். அத வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். என்னோட பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. ஷின்சான், இப்ப எல்லா கஸ்டமரையும் கூப்பிடு. ஆனா நான் ரெண்டாவது பிரான்ச்ல ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்களே கூப்பிட்டுக்கோங்க. வியாபாரமே இல்ல, இதுல ரெண்டாவது பிரான்ச் வேறயா? பாருங்க மக்களே, எங்களோட கடையில வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சியும் வந்து உட்கார்ந்திருக்கா. அவ மனசுல பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கும் தான் போர் அடிக்குது. ஏன் எதுவுமே விக்க மாட்டேங்குது? அம்மா எல்லாத்தையும் விலை குறைச்சு வைங்க, சீக்கிரமா வித்துரும். அதெல்லாம் வேண்டாம். கடையை மூடும்போது கடைசி நேரத்துல டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஆனா எதுவுமே விக்கலனா எல்லாத்தையும் வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுமே. எனக்கு காஸ்ட்லியான சூஷி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசில எங்க அம்மா என்ன ஏமாத்துறாங்க. அதுக்குள்ள மனசெல்லாம் தளர விடக்கூடாது. கஸ்டமர்ஸ் வேற வரல, அதுக்குள்ள எனக்கு வேற இப்படி. ஷின்சான், கடையை பாத்துக்கோ, நான் இத வந்துடுறேன். கஸ்டமர் வந்தா நான் என்னமா பண்ணணும்? அம்மா திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லு, சரியா? என்னப்பா இது, திடீர்னு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. சரி ஷீரோ, நான் இப்ப வந்துடுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் கடையை பாத்துக்க. இங்க வரவங்க எல்லாம் தேவையில்லாத பொருட்களை நிறைய வாங்குறாங்க. வாங்க சார், வாங்க. இந்த பேண்ட பாருங்க. என்கிட்ட பல வகையான பேண்ட் இருக்கு, சும்மா பாருங்க. வாங்க சார், வாங்க, பேண்ட பாருங்க. ஹலோ அங்கிள், அங்கிள். வணக்கம் ஷின்சான். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு சின்ன பையனை இப்படி பண்ண வச்சிட்டீங்களே. நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியத்துக்கு ஏன் மேல போறியா? அது சரி, நனோகாக்கா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் சும்மா செகண்ட் ஹேண்ட் துணியெல்லாம் வாங்க வந்திருக்கேன். அப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, பாருங்க. பாக்குறேன். ஆஹா, இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் பாருங்க, பாருங்க. எதை எடுக்கிறதுனே தெரியலையே. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான Dress நான் செலக்ட் பண்ணி தரேன். ஆமா, நீ என்ன வேலைக்கா போற? முதல்ல உன்கிட்ட காசு இருக்கா? அப்புறம் குடுக்குறேன். அப்படி எல்லாம் கடன் கொடுக்க முடியாது. என்னது? அனுப்புங்கப்பா. மனசாட்சியே இல்லாம பேசுறாரு. இவர் கடையில வாங்க வேண்டாம், நீங்க எங்க கடைக்கு வாங்க. ஷின்சான், நீங்களும் கடை போட்டிருக்கீங்களா? ஆமா, அங்க ஆப்பிள் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். ஆப்பிள் இல்லப்பா, அப்பேல். ஓ, மாத்திட்டாங்களா? சரி வாங்க போலாம், சீக்கிரம் வாங்கக்கா. ஆனா உங்களை என் கடைக்கு நான் கூட்டிட்டு போறேன். சரி, நான் வரேங்க.